வெல்கம் டு டிசைன் DN61. நம்மளோட சேனலில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்வொர்க்ஸில் ப்ராப்பரான டிராயிங் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். சேம் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா M10, அதாவது வந்து த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். ஆல்ரெடி நான் சொன்னது தான், நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோனும் எப்படி வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன், சென்டர் லைன் மேக் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து எந்த லைனில் வந்து நம்ம வந்து இதை வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டைமென்ஷனும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டயக்ராம்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயர் 22 கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டயா 24, அதாவது ஃப்ரண்ட் பிளேன் வந்து நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதனால் ரைட் சைடு ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சென்டர் லைன் வந்து மேக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. சென்டர் லைன் மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயா 24க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயா 24 கொடுத்துருக்காங்க இதோட ஓடி. அதனால் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சர்க்கிள் மேக் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்து டயா 24ங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 24க்கு ஒரு இது மேக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட கட் செக்ஷன் வியூ தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோட டாப் வியூலேருந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடு வியூ வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஐசோமெட்ரிக் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாட்டாகவும் சர்க்கிள்லேயும் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் வந்து ஒரு ரெக்டாங்குலர் வந்து க்ளியர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனால் சென்டர் ரெக்டாங்குலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து டைமென்ஷன் கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 15 mm சைடு வந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 15 mm கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 15 mm இதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மேலேயும் கீழேயும் மட்டும்தான் நமக்கு வந்து ரெக்டாங்குலர் ஷேப் இருக்குது. சைடில் உள்ள சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நான் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையில்லாத லைன் எல்லாமே டிலீட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? இதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தேவையில்லை. இந்த சர்க்கிளில் இந்த ஃபேஸும் நமக்கு தேவையில்லை. அதனால் நமக்கு தேவையில்லாத லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ட்ரிம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனும் நம்ம சர்க்கிளையும் ட்ரிம் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. அந்த ப்ரொஃபைல் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நமக்கு வந்து ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து ஃபியூச்சர் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரூடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மிட் பிளைனுக்காக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து மிரர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து நான் வந்து மிட் பிளைன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். மிட் பிளைன் கொடுத்துட்டேன். இதோட விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 26 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நான் வந்து 26 mm கொடுத்துக்கிறேன். இப்போ 26 mm கொடுத்தாச்சு. 26 mm கொடுத்துட்டாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து தேவையான ப்ரொஃபைல் வந்து இப்போ கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ப்ரொஃபைல் கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தான் நமக்கு த்ரெட் எடுத்திருக்காங்க. அப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 26, 32 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளேனில் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த பிளேனில் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் லைன் சூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சென்டர் லைன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயா வந்து பார்த்தீங்க இந்த வியூவில் கொடுத்துருக்காங்க. டயா வந்து 14 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் வந்து மேக் பண்ணிக்கிறேன்.
14 mm கொடுத்துருக்காங்க. அதனால் 14 mm சூஸ் பண்ணிக்கிறேன். 14 mm சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 26 mm தான் இது கொடுத்துருக்காங்க. இது 32 கொடுத்துருக்காங்க. அப்போ 26 - 32 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 mm. 6 mmல இந்த பக்கம் 3 mm எடுத்திருக்காங்க, இந்த பக்கம் 3 mm எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபியூச்சர் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 mm வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 mm கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அதனால் நான் 3 mm கொடுத்துக்கிறேன். 3 mm யூஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ப்ரொஃபைல் வந்து பாதி ப்ரொஃபைல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு M10 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா M10க்குங்கிறப்ப சேம் அதே தான். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைனில் தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். சேம் லைன் கமெண்ட் சூஸ் பண்ணி சென்டர் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்தாச்சு வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 55 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 55 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 32க்காக நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. ஏன்னா 3 mm எடுத்து இந்த பக்கம் பண்ணியாச்சு. அப்போ அதனால் வந்து என்ன பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ 55 வந்து பார்த்திங்கன்னா 55ல் வந்து பார்த்திங்கன்னா 32 போயிடுச்சு அப்படின்னா 23. அதை டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா 11.5 mmக்கு வந்து நமக்கு வந்து வெளியில் எடுத்தால் போதும். ஓகேங்களா? அப்போ 11.5 mmக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 11.5 mm 11.5 mmக்கு எக்ஸ்ட்ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா? எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் விசார்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஹோல் விசார்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் விசார்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஹோல் விசார்ட் சூஸ் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் விசார்ட்டில் நமக்கு எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். சேம் அதே தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து த்ரெட்டு வந்து சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபேஸில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸில் தான் நமக்கு வந்து த்ரெட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஃபேஸில் தான் வந்து நமக்கு வந்து த்ரெட்டு தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா ஹோல் விசார்ட் வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நான் வந்து இது பண்ணியிருந்தனால டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 10 mm அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரைட் ஹேண்ட் த்ரெட்டு வேணுமா இல்லை லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு வேணுமா அப்படிங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு வந்து எந்த சைடு வேணும், எந்த ப்ரொஃபைலில் வேணுங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரொஃபைலுக்காக நம்ம மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த ப்ரொஃபைல் நம்ம கிளிக் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து இந்த த்ரெட் வந்து இங்கேருந்து எனக்கு இங்கே 10 mm வரை இருந்தால் போதும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இங்கே 10 mmனு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து இப்போ ரைட் கிளிக் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து எடுத்துரும். பார்த்திங்கன்னா த்ரெட் எடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்படி தான் வந்து த்ரெட் வந்து சிம்பிளாக மேக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா த்ரெட்டோட இந்த இதெல்லாம் தெரியும். பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து சாலிட்வொர்க்ஸில் நமக்கு ஒரு அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சேஃப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மிரர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ரைட் சைடுக்காக தான் இது பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் ரைட் சைடை வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷோவில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஷோவில் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேம் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் பேட்டர்ன் உள்ள போயிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரர் சூஸ் பண்ணிக்கிறோம். மிரர் சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதெல்லாம் நம்ம மிரர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். அதனால் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு த்ரெட்டு தேவை,
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூட் தேவை, இதுவும் தேவை, இதுவும் தேவை. ஓகேங்களா? அப்போ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ், நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ், நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இந்த நமக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிட்டு நம்ம ரைட் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்துடும். எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் நமக்கு தேவை. ஸோ இந்த ஃபேஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நம்ம ரைட்டில் கொடுத்தோன்னா வராது. ஏன் அப்படின்னா நமக்கு த்ரெட்டு வந்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து த்ரெட்டு வந்து நமக்கு வந்து வராது. அதனால் ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். எந்த அதாவது நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் பேஸ் வந்து 2, எக்ஸ்ட்ரூட் இது வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மிரர் பண்ணிக்கிறேன். எதுக்காக பேஸ் பண்ணினா சென்டர் லைனுக்காக பேஸ் பண்ணி இதை நான் வந்து மிரர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மிரர் பண்ணோன்னா அந்த ஷேப்பில் வந்துருச்சு. சேம் அதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோல் விஜெட்டில் போயிட்டு த்ரெட்டு சூஸ் பண்ணி எனக்கு வந்து அதே த்ரெட்டை வந்து நான் வந்து மறுபடியும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே த்ரெட்டுக்காக நான் வந்து இது பண்ணிட்டேன். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து டிராயிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம இன்னும் எடுக்கவே இல்லை. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து 15 mm வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது. அது வந்து டைமென்ஷன் வந்து இங்கே கட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நானாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளைனை சூஸ் பண்ணி இந்த பிளைன்லேருந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ட்ரை பண்ணிட்டு இதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு சூஸ் பண்ணிக்கிறேன், சர்க்குலர் யூஸ் பண்ணிக்கிறேன். சர்க்குலர் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்மால் டைமென்ஷனில் ஒரு 10 mmல வந்து நான் வந்து ஒரு ஹோல் எடுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து த்ரூவாக எடுக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சரில் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கட்டு கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் கட்டு கொடுத்தா தான் நமக்கு வந்து இதாக இருக்கும். சேம் அதே தான் எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துட்டேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு தேவையான டைமென்ஷன் வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம வந்து பழைய இதில் இருந்ததுனால வந்துருச்சு. நம்ம வந்து த்ரூவாக தான் நமக்கு வேணும். ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா த்ரூவாக வந்து எக்ஸ்ட்ரூட் கட் எடுக்கிறேன். த்ரூவாக வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து கட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரூட் கொடுத்தோன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம இது பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து த்ரூ டு ஆல் கொடுத்துக்கிறேன். த்ரூ டு ஆல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப்டர் சர்ஃபேஸ் வரையும் நமக்கு பேக் சைடில் போய்ட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வந்துருச்சு. இது நமக்கு வேணாம் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். நமக்கு பிளைன் சூஸ் பண்ணால் ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக எப்படி வந்து நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டூல், அதாவது வேறு ஏதாவது டூல் நம்ம எடுத்து நம்ம சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்லட் இருக்கட்டும், சேம்பர் எப்படி பண்ணுறோம், நம்ம லீனியர் பேட்டர்னில் வந்து என்னென்ன பண்ணலாம், நமக்கு ஒரு ப்ராப்பரான டிசைனர் வந்து ஒரு ப்ராப்பராக எல்லா டூலையும் வந்து உங்களுக்கு எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். நம்மளோட வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.